ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான அனிமேஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பேர் கேபாப் டீமன் ஹண்டர்ஸ். இந்த படத்தை பற்றின ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேபாப் டீமன் ஹண்டர்ஸ் உண்மையாகவே சூப்பரான படம்ப்பா. நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். மனுஷங்க வாழற பூமியில் ஒரு பக்கம் டீமன்ஸும் வாழ்ந்துட்டு இருக்கு. எல்லா டீமன்ஸுக்கும் ராஜாவாக இருக்கிறவன் மனுஷங்களோட சவுளை திருடி அது மூலியமா உயிர் வாழறான். காலகாலமாக இந்த டீமன்ஸ் அழிக்க தலைமுறையாக 3 டீமன் ஹண்டர்ஸ் டீமன்ஸோட சண்டை போட்டு அந்த டீமன்ஸ் அழிப்பாங்க. ஸோ இப்போ புதுசாக 3 பேர் ஹண்டர்ஸாக நியமிக்கப்படுறாங்க. அதில் ஒருத்தி தான் இந்த படத்தோட மெயின் ஹீரோயின். இப்போ டீமன்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லா மனுஷங்களையும் காலி பண்ண ஒரு திட்டம் தீட்டுறாங்க. ஸோ நம்ம ஹண்டர்ஸ் அதை எப்படி தடுத்து இந்த பூமியை காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேபாப் டீமன் ஹண்டர்ஸ். இது ஒரு அனிமேஷன் படங்கிறதால ரொம்ப டீப்பாலாம் யோசிச்சு இந்த படத்தை பார்க்க வேணாம். இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஜாலியான படமாக தான் இருக்கும். அதுக்காக படத்தில் எமோஷனல் சீன்ஸ்லாம் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. கண்காலங்க வைக்கிற அளவுக்கு எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்கு. நானே ஒரு சீனில் கண்காலங்கிட்டேன்னா பார்த்துக்குங்க. படத்தில் சாங்ஸ் அதிகமாக இருக்கிறதால படம் சாங்லேயே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓவராலாம் சாங்ஸ் இருந்த மாதிரி தெரியல. படத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மீடியமாகவே சில சாங்ஸ் தான் இருந்தது. டேய், சாங்ஸை போட்டு எல்லையே மீறீங்கடா அப்படிங்கிற அளவுக்குலாம் எனக்கு தோணல. ஸோ படத்துக்கு அது கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாட்டு பாடிக்கிட்டே தான் டீமன்ஸோட சண்டையே போடுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்துல நிறைய ட்விஸ்ட் இல்லைனாலும் இருந்த ஒரு ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி படத்துல காமெடியும் நல்லா இருந்துச்சு. லேகே இல்லாம 1.5 மணி நேரம் தான் படம். ஆரம்பிச்ச வேகத்துல ஸ்பீடா ஓடி படம் முடிஞ்சிடும். அதே மாதிரி பெரியவங்களோட சின்ன பசங்க இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, அதுக்கு அர்த்தம் படம் அவ்வளோ நல்லா இல்லைங்கிறது இல்ல. சின்ன பசங்க மட்டுமே ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பெரியவங்களை பெருசா அட்ராக்ட் பண்ற மாதிரி எந்த சீனும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படம் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. அனிமேஷன் படங்களை விரும்பி பார்க்குற எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். இந்த படத்தோட ஸ்டோரியை இன்னும் டீப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நல்ல படம் ரொம்ப நல்ல படமாக வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது எல்லா ஆடியன்ஸும் ரசிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருந்திருக்கும். அதுக்காக நம்ம ஸ்டோரி ரைட்டர் அப்புறம் படம் எடுத்தவங்களை குத்தம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க என்ன கொடுக்க நினைச்சாங்களோ அதை சக்ஸஸாக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் சின்ன பசங்களை தான் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த மாதிரி படங்களெல்லாம் வர பாட்டு நல்லா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாரி படத்தில் இருந்த எல்லா பாட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு எந்த யோசனையும் இல்லை. ஏன்னா அது படத்தோட சிறப்பு. நம்மளை வேற எதையும் யோசிக்க விடலை. ஆனால் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சின்ன வயசில் பார்த்து என்ஜாய் பண்ண பார்பி ஞாபகம் வந்துருச்சு. பார்பியை பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணுமோ அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்தும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இது என்னதான் அமெரிக்கன் அனிமேஷன் படம்னாலும் படத்தோட ஆல் லொகேஷன் கொரியா தான். இந்த பிடிஎஸ் பிளாக் பிங்க் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி நான் எப்பவும் சொல்கிற விஷயம், அனிமேஷன் படங்களை பார்க்காதவங்க இன்னொரு அழகான ஜெர்னர் ஆஃப் சினிமாவை மிஸ் பண்ணுறீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த கேபாப் டீமன் ஹண்டர்ஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு படம். மிஸ் பண்ணாதீங்க. பார்க்காதவங்க இந்த படத்தை போய் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பெரியவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்காதே தவிர மற்றபடி இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க, குறிப்பாக தமிழ் அனிமே ஃபேன்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். பாய் நண்பா.